தஞ்சாவூர் மாவட்டத்தில் மல்லிப்பட்டணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருந்த எங்களுடைய அருமை சகோதரி ரமணி என்பவரை அநியாயமாக பள்ளியிலே புகுந்து ஒரு வெறியன் அவர்களை பட்ட பகலில் மாணவர்கள் மத்தியில் கொலை செய்திருக்கிறான். அந்த மிருகவெறி பிடித்த அந்த கொலையாளியை தமிழக அரசும் காவல்துறையும் விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஜாக்டோ ஜியோவினுடைய பிரதான கோரிக்கை. அது மட்டுமல்ல, நேற்றே நாங்கள் ஒரு அறிக்கை விட்டோம். கொலை செய்யப்பட்ட அந்த அருமை சகோதரியுடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நிவாரண நிதியிலிருந்து விரைந்து 10 லட்சம் ரூபாயை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விட்டோம். ஆனால் அதை தமிழக அரசு ஏற்காமல் வெறுமனே 5 லட்சம் என்று அறிவித்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே அதை 10 லட்சமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் ஜாக்டோ ஜியோ சார்பில் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போன்று பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த பள்ளியிலே வாட்ச்மேன் கிடையாது. அந்த பள்ளியை யார் வேணாலும் உள்ளே நுழையலாம். கண்ட நாய்கள் எல்லாம் உள்ளே நுழையலாம். அவர்களை தடுத்து நிறுத்தி எதற்கு பள்ளிக்கு வருகிறாய், உன்னுடைய வேலை என்ன என்று கேட்பதற்கு கூட நாதி இல்லாத நிலைமைதான் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளுக்கும் காணப்படுகிறது. காவலர்கள் இல்லை. அது அரசாங்கம் கண்டுக்கல. ஓஏ கிடையாது, கிளார்க்கு கிடையாது. பள்ளிகள், தமிழக அரசு பள்ளிகள் இன்று அனாதியாக விடப்பட்டிருக்கிறது. அதை முன்னேற்றுவதற்கு, அது தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பதற்கு இந்த இன்றைய தமிழக அரசு முன்வரவில்லை என்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம். இது போன்ற செயல்கள் கூட இந்த அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. பெரிய பெரிய தனியார் பள்ளிகளில் யாராவது உள்ளே நுழைவது என்றால் கூட அவர்களை தடுத்து நிறுத்தி எதற்கு போகிறாய், எங்கே போகிறாய், யாரை பார்க்க வேண்டும், உன்னுடைய பிரச்சனை என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய காவல் அலுவலர்கள் அந்த பள்ளியினுடைய என்ட்ரன்ஸில் இருக்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளிகளே தமிழ்நாட்டிலே அது போன்ற நிலைமை இன்று வரை ஏற்படவில்லை. ஆகவே உடனடியாக இதற்கும் தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும். உரிய அலுவலர்களை நியமிக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு காட்டு மிராண்டிகளிடமிருந்து, கொலைவெறி பிடித்த அவர்களிடமிருந்து, வெறியர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். ஆசிரியர்களை சின்ன விஷயத்திற்காக, மாணவர்களுடைய நலனுக்காக ஆசிரியர் பெருமக்கள் எடுக்கக்கூடிய அந்த நல்லெண்ணங்களை கூட, அந்த நல்ல நடவடிக்கைகளை கூட புரிந்து கொள்ளாமல் அவர்களை தாக்குகின்ற காலிகள் தமிழ்நாட்டில் இன்று அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் கேட்கிறோம், ஆசிரியர்களுக்கு இத்தகைய காலிகளிடமிருந்து, இத்தகைய தாதாக்களிடமிருந்து, இத்தகைய கொலைவெறி பிடித்தவர்களிடமிருந்து, ஆசிரியரை தாக்கக்கூடிய வெறியர்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதற்கு இப்ப வருகின்ற இந்த மாதம் நடைபெறுகின்ற அந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை
உடனடியாக இந்த அடிப்படையில் கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய ஜாக்டோஜியோவினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை, ஆசிரியர் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதம் அநேகமாக 27ஆம் தேதி சட்டமன்றம் கூட இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அதில் முதல் வேலையாக ஆசிரியர்களுக்கு இந்த குண்டர்களிடமிருந்து, தாதாக்களிடமிருந்து, வெறியர்களிடமிருந்து ஆசிரியர்களை பாதுகாக்க வேண்டிய உரிய பாதுகாப்பு சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி தவறினால் மீண்டும் தமிழகத்தில் ஜாக்டோஜியோவினுடைய மிகப்பெரிய போராட்டம் இதற்காகவே வெடிக்கும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். மாயவன், ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர், அதேபோல் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர். ஓகே சார். இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆசிரியருடைய படுகொலை என்பது தமிழகத்திலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. பணியிடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடு குறைபாடுகளை இது சுட்டிக்காட்டுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு அனைத்து அரசு பணியிடங்களிலும் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். இதற்கு முன்பாக திருச்சியிலும் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு. ஒரு செவிலியர் பட்டப்பகல் 5 மணிக்கு மாலை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அத்தகைய தாக்குதல்கள் நடைபெறாத வண்ணம் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். கிண்டியில் ஒரு சில நாட்கள் முன்பாக ஒரு மருத்துவர் அரசு மருத்துவமனையிலே கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கின்றது. எனவே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல பணிச்சூழலை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தர வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீட்டினையும் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறோம். ஓகே சார்.